அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 4 கற்கண்டு வேற்றுமை அப்படிங்கிற பாடத்தை பார்த்துட்ருக்கோம். இப்போ வேற்றுமை அப்படின்னாவே பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது தான் என்ன சொல்கிறோம், வேற்றுமை அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பெயர் சொல்லுடன் ஐ, ஆல், கு, இன், அது போன்ற அசைகள் இணைந்து அச்சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. இவ்வாறு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையை வேற்றுமை என்பர். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவதும் உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் என்பர். சில இடங்களில் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருபாக வருவது உண்டு. அவற்றை சொல்லுருபுகள் என்பர். ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார். இதில் ஆல் என்பது வேற்றுமை உருவாக வந்துள்ளது. ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார். இதில் கொண்டு என்பது சொல்லுருபாக வந்துள்ளது. கொண்டு என்பது சொல்லுருபாக வந்துள்ளது. அடுத்தது பாருங்க, வேற்றுமையின் வகைகள். இப்போ வேற்றுமைனா என்னன்னு பார்த்தோம். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது தான் வேற்றுமை அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்போ பெயர் சொற்கள் அப்படின்னா பெயரை குறிக்கும் சொற்கள் தான் பெயர் சொற்கள். உதாரணமாக முருகன், கந்தன், மரம், கதவு, சன்னல், இதெல்லாமே பெயர் சொற்கள் தான். அந்த பெயர் சொற்களுடைய பொருளை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமை எனப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னா, வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை ஆகியனவாகும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அது முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை ஆகிய 8 வகையாக வேற்றுமை வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. இப்போ முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் என்ன இல்லை? உருபுகள் இல்லை. இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை முடிய உள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு. இரண்டாம் வேற்றுமையிலிருந்து ஏழாம் வேற்றுமை வரைய உள்ள வேற்றுமைகளுக்கு உருபுகள் உண்டு. முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் என்ன இல்லை? உருபுகள் இல்லை. இப்போ தெரிந்து தெளிவோம். பாருங்க, வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உருபுகள் என்னென்ன சொன்னோம்? இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரை உருபு உண்டு. அந்த 6 வேற்றுமை உருபுகளும் இடம்பெற்றுள்ள சொற்றொடர்களை வேற்றுமை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். வேற்றுமை உருபுகள் இடம்பெற வேண்டிய இடத்துல அஃது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தந்தால் அது வேற்றுமை தொகை எனப்படும். வேற்றுமை உருபுகள் வர வேண்டிய இடத்துல இந்த வேற்றுமை உருபுகள் வராமல் மறைந்து பொருளை தருவது என்ன சொல்கிறோம்? வேற்றுமை தொகை என்று சொல்லப்படும். இப்போ முதல் வேற்றுமை பாருங்க, பெரும்பாலான சொற்றொடர்களில் எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். நிறைய தொடர்களில் எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை ஆகிய 3ம் இடம்பெற்றிருக்கும். உதாரணமாக கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படிங்கிற சொற்றொடரில் கரிகாலன் அப்படிங்கிறது என்ன? பெயர் சொல். பெயர் சொல்ல தான் என்ன சொல்கிறோம்? எழுவாய். அடுத்தது செய்யப்படு பொருள் எது அப்படின்னா கல்லணையை, 2வது சொல் வருது இல்லைங்களா, அதுதான் செய்யப்படு பொருள். பயனிலை எது அப்படின்னா கட்டினான். இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படிங்கிற சொற்றொடரில் கரிகாலன் அப்படிங்கிறது எழுவாய், கல்லணை அப்படிங்கிறது என்ன? செய்யப்படு பொருள்.
அடுத்தது கட்டினான் அப்படிங்கிறது என்னன்னா பயனிலை ஆகிய ஒரு சொற்றொடரில் எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல், அந்த எழுவாய் அப்படின்னு என்ன, எழுவாய் அதிகமாக பெயர் சொல்லாதான் வரும். அந்த எழுவாய்க்கோட என்ன வேற்றுமை உறுப்புகள் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பாக பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். இப்போ எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் எந்த வேற்றுமை உறுப்பும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பாக பொருளை தருவது என்ன வேற்றுமை? முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். முதல் வேற்றுமை என்னன்னு சொல்கிறான்? எழுவாய் வேற்றுமை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேற்றுமை அப்படின்னா என்ன அப்படின்னா பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவது என்னது? வேற்றுமை. இப்போ வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என வேற்றுமை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. இரண்டாம் வேற்றுமை முதல் 7ஆம் வேற்றுமை முடிவுள்ள 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு. வேற்றுமை உருபுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வேற்றுமை தொடர்கள் என்பர். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற்றுள்ள தொடரை வேற்றுமை தொடர்கள் என்று சொல்லுவர். வேற்றுமை உறுப்புகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருளை தந்தால் அதை என்ன சொல்கிறோம்? வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலான எல்லா சொற்றொடர்லையும் எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை ஆகிய 3 உறுப்புகள் இடம்பெற்றிருக்கும். உதாரணம், கரிகாலன் கல்லணை கட்டினான் அப்படிங்கிற சொற்றொடரில் கரிகாலன் அப்படிங்கிறது எழுவாய், கல்லணை அப்படிங்கிறது என்ன செய்யப்படு பொருள், கட்டினான் அப்படிங்கிறது என்னன்னா பயனிலை. எழுவாயுடன் வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று வேற்றுமை உறுப்புகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பாக பொருளை தருவது என்ன வேற்றுமை? முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். என்ன மாணவர்களே, இப்போ நாம் நடத்திய வேற்றுமை அப்படிங்கிற பாடத்தில் வேற்றுமையின் வகைகள், முதல் வேற்றுமை இதெல்லாம் பார்த்தோம். இப்பாடப்பகுதி நன்றாக புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.